சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. செவந்தி, எதுவா இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்றேன். வேற எந்த நோக்கமும் எங்க 2 பேரும் மனசுக்குள்ளேயும் இல்லம்மா. நீ எதையும் தப்பா நினைச்சுக்காத. ஐயோ அத்தை, அப்படிலாம் நான் ஒண்ணும் நினைக்கல. அதெல்லாம் குழந்தைங்க கிட்ட பேசிட்டு பாத்துக்கலாம். மாமா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் கண்டிப்பா அவங்க கிட்ட கேக்குறேன். அவங்க எஸ்ன்னு சொல்லிட்டா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. சரி வாங்க போலாம். சரி போமா, வாங்க. இந்தாங்க தண்ணி. மா, எங்க அண்ணிய காணோம்? அவ குழந்தைங்கள ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போயிருக்காடா. ஓ அப்படியா? அம்மா, அண்ணிக்கிட்ட தத்து கொடுக்குற விஷயமா கேட்டிங்களா? டேய், நீ சொன்ன உடனே அப்பா செவந்தி கிட்ட கேட்டுட்டாருடா. அப்படியாம்மா? அண்ணி என்னம்மா சொன்னாங்க? அவ என்னடா சொல்ல போறா? அவ என்னைக்கு வேண்டான்னு சொல்ல போறா? ஆனா ஒரு விஷயம் சொல்லிருக்காப்பா, குழந்தைங்களுக்கு ஓகேனா கண்டிப்பா கொடுக்கறேன்னு இருக்கா. அதான் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கால. வரட்டும், கேட்டு பாக்கலாம். ஆனா பசங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையம்மா. ரகு, இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்டல, செவந்தி கேட்டுரும். கொஞ்சம் பொறுமையா இரு. எப்போ? ஏய் தாத்தா, நான் தான் ஃபர்ஸ்டா ஏய் நந்து, விழுந்துருவே, ஓடாத. தாத்தா என்ன எல்லாரும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க முதல்ல போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்க. போங்க. சரி, போய் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க. அதிரசமும் கருப்பட்டி காப்பியும் போட்டு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. போங்க. செவந்தி, குழந்தைங்க கிட்ட கேட்டுட்டியா? இல்ல அத்தை, ஸ்கூல்ல இருந்து இப்பதானே வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். இப்ப கேக்குறேன். என்ன கேட்டுடுற? உட்காருங்க அத்தை. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல செவந்தி கேப்பா, அப்போ உனக்கு தெரியும். எனக்கு தெரியாம ஏதேதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. ஒன்னும் இல்ல பாட்டி, ரகுவுக்கும் பூர்ணிமாவுக்கும் தமிழை தத்தெடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்க திரும்ப ஆசைப்படும் போது என்னால மறுக்க முடியல. குழந்தைங்க என்ன சொல்லுவாங்களோன்னு எனக்கு ஒரு கவலை இருக்கு. அதனாலதான் குழந்தைங்களுக்கு ஓகேனா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல, பெருசா நீங்க தப்பாலாம் நினைக்காதீங்க. வாங்க வாங்க. வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க, உட்காருங்க. சரி பாட்டி. எல்லாரும் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடலையா? நான் சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதுக்கு 3 பேரும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா?
மது, இப்போ உனக்கும் நந்தினிக்கும் விளையாடுறதுக்கு ரெண்டு டாய்ஸ் இருக்கு. ஆனா தமிழ் கிட்ட டாய்ஸ் இல்ல. டாய்ஸ் வாங்க கடையும் இல்ல. ஆனா அவனுக்கு விளையாடுறதுக்கு ஆசையா இருக்கு. என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட இருக்க டாய்ஸை தம்பிக்கிட்ட கொடுத்து விளையாட சொல்லுவேன். நானும் தம்பிக்கு டாய்ஸ் கொடுப்பேனே. சரி, நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேக்குறேன். இதுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். ரகு சித்தப்பாவுக்கும் பூர்ணிமா சித்திக்கும் நம்ம தமிழ் மேல நிறைய பாசம் இருக்கு. தமிழ் அவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால நம்ம தமிழ அவங்க தத்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க 3 பேரும் என்ன சொல்றீங்களோ அதைத்தான் நான் அவங்க கிட்ட சொல்ல போறேன். தமிழ ரகு சித்தப்பாவுக்கும் பூர்ணிமா சித்திக்கும் கொடுக்கறதுக்கு ஓகேன்னா நான் தரேன்னு சொல்லிடுவேன். இல்லனா அதையும் நான் அவங்க கிட்ட அப்படியே சொல்லிடுவேன். ஆனா நீங்க யோசிச்சு பதில் சொல்லணும். இப்பவே சொல்லணும்னு அவசியம் இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மா, நாங்க 3 பேரும் தனியா போய் டிஸ்கஸ் பண்ணட்டுமா? ஏய் மது, என்னடி இது? ஏதோ பெரிய மனுஷங்க மாதிரி தனியா போய் பேசணுங்கிற? போங்க பாட்டி, எதுவா இருந்தாலும் குரூப் டிஸ்கஷன் தான் நல்லதுன்னு எங்க மிஸ் சொல்லிருக்காங்க. அதனால நாங்க 3 பேரும் தனியா போய் பேசுறோம். உங்களுக்கு ஓகே தானம்மா? ஓகே தான். போய் பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க. நந்தினி, சாப்பிட்டது போதும், நம்ம அப்புறமா சாப்பிடலாம். வாங்க போய் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நந்தினி, திரும்பவும் அம்மா தம்பிய பூர்ணிச்சித்திக்கிட்ட கொடுக்கலான்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது? இப்படி யோசிச்சிட்டே இருந்தா அவ்வளோதான். அங்க போனா கேட்பாங்கல்ல என்ன டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு. நான் பாட்டுக்கு குரூப் டிஸ்கஷன் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அக்கா, உனக்கு ஓகேவா? எனக்கும் சித்தப்பாவை பார்த்தா பாவமா தான் இருக்கு. பூர்ணிச்சித்தி வர தம்பிக்காக திருடன் கூடலாம் சண்டை போட்டு கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்க. அவங்க இல்லனா தம்பி இந்நேரம் நம்ம கிட்ட இருந்திருக்க முடியாதுல்ல. அதான் யோசனையா இருக்கு.